சென்னையில் காவலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கைதிகளின் வீடியோவானது தற்போது வெளியாகி இருக்கிறது. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு கைதிகளை மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லும்போது காவலர்களுக்கு கைதிகள் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கொலை வழக்கில் கைதான கைதிகள் காவலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. போலீஸ் ஒருவர் ரவுடியை தாக்கியதால் வாகனத்தில் இருந்த ரவுடிகள் காவலர்களை தாக்கியதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த வீடியோவும் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னையில் காவலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த கைதிகளின் பரபரப்பு வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு கைதிகளை மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லும்போது காவலர்களுக்கு கைதிகள் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார்கள். கொலை வழக்கில் கைதான கைதிகள் காவலர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. மேலும் போலீஸ் ஒருவர் ரவுடியை தாக்கியதால் வாகனத்தில் இருந்த ரவுடிகள் காவலர்களை தாக்கியதாகவும் தற்போதைய அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கிறது. சென்னையில் காவலர்களை தாக்கி கைதிகள் கொலை மிரட்டல் விடுத்த வீடியோ தற்போது வெளியாகியுள்ளது. எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு கைதிகளை மீண்டும் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லும்போது காவலர்களுக்கு கைதிகள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். காவலர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான முழு விவரங்கள் சுப்பிரமணியன். போலீஸ் வாகனத்தில் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரவுடி கும்பல் காவலர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய வீடியோ காட்சிகள் தான் அது. சென்னை அண்ணா நகர் பகுதியில் ராபர்ட் என்பவர் கடந்த பிப்ரவரி மாதம் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் நெப்போலியன், லோகு உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வழக்கு விசாரணை எழும்பூர் நீதிமன்றத்தில் நேற்று வந்தது. அப்போது சிறையில் இருந்து கைதிகளை பாதுகாப்போடு விசாரணைக்காக போலீசார் அழைத்து வந்தார்கள். அழைத்து வந்தப்பட்ட பிறகு மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்வதற்காக போலீசார் காவல்துறை பேருந்திலேயே அழைத்து சென்றார்கள். அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த ஒரு போலீசாருக்கும் அங்கிருந்தக்கூடிய ரவுடி கும்பலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தெரிகிறது. நேரடியாக பகிரங்கமாக அந்த ரவுடி கும்பல் போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கக்கூடிய சம்பவம் நிகழ்ந்தது. இதனை அங்கு பாதுகாப்பு பணிக்கு வந்த போலீசார் அனைவரும் தனது செல்போனில் அதனை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் பகிரங்கமாக கொலை மிரட்டல் விடுக்கும் வகையிலும் ஆபாசமாக திட்டக்கூடிய சம்பவத்திலும் அந்த ரவுடி கும்பல் ஈடுபட்டதாக அந்த காட்சிகள் மூலமாக தெரிய வருகிறது. அதனை முன்னெச்சரிக்கையாக பாதுகாப்புக்கு வந்த போலீசார் அதனை வீடியோவாக பதிவு செய்திருக்கிறார்கள். மேலும் இந்த சம்பவம் என்பது எழும்பூர் நீதிமன்றத்தில் இருந்து புழல் சிறை நோக்கி செல்லக்கூடிய சமயத்தில் நிகழ்ந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது இந்த சம்பவம் குறித்து காவல்துறை உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். சர்வசாதாரணமாக போலீசாருக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் செயல்படக்கூடிய இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்திருக்கக்கூடிய ரவுடி கும்பலுடைய பின்னணி குறித்தும் காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.